செண்பகமே, அதாவது செண்பக பெருமாள் என்ற ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது, இயேசுவுக்கே தான் கிறிஸ்து என்று தெரியாது. அது பிற்காலத்திலே இந்த அவருடைய சீடர்களை சார்ந்தவர் பிற்காலத்தில் வந்தவர்கள் அவரை கிறிஸ்து என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவருக்கே நான் கிறிஸ்துவாக தன்னை சொல்வார்கள் என்று தெரியாது என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை அவர் வைத்திருந்தார். இன்னொரு இடத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது, யூதர்களுக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்ட ஒரு மதத்தில் வந்தவர் தான் இந்த இயேசு. அது இஸ்ரவேல், அதை தாண்டி அல்ல. ஒரு சின்ன இந்த உலகத்தில் ஒரு புள்ளி போல் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலை நாட்டை சார்ந்த ஒரு கடவுளாக, ஒரு குரு தெய்வமாக, அந்த சிறு குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படித்தான் அவர் தோன்றினார். பிற்காலத்தில் அவர் சொல்லாதவைகளும் அதிகமாக சொல்லி அவரை மிக அதிகமான அளவில் கனப்படுத்தி அவரை கிறிஸ்துவாக, அவரை உலக ரட்சகராக அவரை அப்படி கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த இன்றைக்கு கிறிஸ்தவம் எனப்படுவது அது யாருக்கு என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகிற சில காரணங்களை பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். இதற்கு அந்த செண்பக பெருமாள் அவரிடத்தில் பேட்டி எடுக்கின்ற சாஸ்திரியோ ஏதோ ஒருவர் இருக்கிறார். அவர் எடுக்கிறவர்களும் சும்மா ஒரு நிமிஷம் அப்படி வந்துவிட்டு ஒரு கேள்வியை மட்டும் இது எழுப்பிவிட்டு ஒரு பொய்யான பதிலை அதிலே அவர்கள் தருகிறார். பைபிளை படித்து பார்க்க வேண்டும். படித்து ஏதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை போல படித்துவிட்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படித்தால் அதை அடிபெறலாமல் சில கதைகளை அவர்கள் சொல்லிவிடலாம். அப்படி சில தவறுகள் இருந்தால் கூட அந்த கதைக்கு என்ன இருக்கிறது என்ற அடிப்படையில் போகலாம். ஆனால் பைபிள் என்பது ஜீவனுள்ள ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தன் ஜீவனை கொடுப்பதற்காக அவர் வந்தார். அவரால் தான் நாம் காணக்கூடிய இந்த அண்ட பிண்டம், அனைத்து உலகம் எல்லாம், அனைத்து நாம் காணக்கூடியவைகள், காணக்கூடாதவைகள், இன்னும் காண வேண்டியவைகள் அனைத்தும் அவரால் உருவாக்கப்பட்டது. மனிதனுடைய வீழ்ச்சியை சரி செய்வதற்காக அவர் மனிதனாக பலியாக வந்தார். இப்பொழுது நான் விஷயத்துக்கு வருகிறேன். அந்த செண்பக பெருமாளுக்கு வருகிறேன். அவருக்கே, இயேசுவுக்கே தான் கிறிஸ்துவாக போகிறோம் என்பது அவருக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு குறுகிய சிந்தனையோடு அவர் பேசுகிறார். பாருங்கள், மத்திய சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனத்திலே அது எப்படி குறிப்பிடுகிறது என்று பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் 17 16வது வசனத்திலிருந்து பார்த்தால், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் சொல்லுகிறது. அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யாக்கோபு பெற்றான். அவளிடத்தில், அதாவது இந்த உலகத்தில் இயேசு யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு பிறந்தவர் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் சொல்லிவிட்டு, இவ்விதமாக 14 தலைமுறை எல்லாம், ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும், கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய வரலாற்றின் சொல்லி அங்கே 18ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்று சொல்லப்பட்டது. நல்லா கவனமாக கேட்கணும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினுடைய விவரமாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை இங்கே கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் பிறப்பதற்கு முன்னாலே
தூதன் சொல்கிறார். அவருடைய பிறப்பினுடைய வம்சத்தை அந்த தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி இயேசுவை கிறிஸ்து என்று என்பதை அங்கு குறிப்பிடுகின்ற அந்த காட்சியை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக திட்டமாக நாம் காண முடிகிறது. ஆகவே இப்படி குறிப்பிட்டிருக்கக்கூடியதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அந்த வாழ்க்கை, அவருடைய தெய்வீக தன்மத்தை எந்த அளவிற்கு சூறையாடி குறைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அந்த செண்பக பெருமாள் எல்லாம் தெரிந்தது போல பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளை பேசுகிறார், புதிய ஏற்பாட்டுடைய நிகழ்ச்சிகளை பேசுகிறார். யாரிடத்தில் நீங்கள் பேட்டி காங்க வேண்டும் என்றால், பைபிளை நன்றாக முழுமையாக கற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட அவரிடத்தில் கேட்டால் அந்த சேஷாஸ்திரிக்கு நன்றாக புரியும். ஆனால் பைபிளை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து அது இல்லை என்று ஒப்பிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பாராயணமே செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் செண்பக பெருமாளிடத்தில் கேட்டால் அவருக்கு இதில் என்ன இந்த தத்துவங்கள் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவர் நினைப்பது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு கோத்திரம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கும், ஒவ்வொரு வாரிசுகள் இருக்கும். அந்த வாரிசுகளுக்கெல்லாம் தங்களுக்கு குலதெய்வம் இந்த குலதெய்வம் என்பார்கள், எங்களுக்கு குலதெய்வம் இந்த குலதெய்வம் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு குலதெய்வத்தையும் ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர் தங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை இவர் எடுத்துக்கொண்டு அந்த இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு அவரை கடவுளாக, பைபிளே இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் எழுதப்பட்டது என்று சொல்வார். அதாவது ஆதாம் ஏவாள் என்பவர்கள் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு, அதாவது இந்த பைபிளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஆதாம் ஏவாள். அதற்கு பின்னாலே எவ்வளவோ அதற்கு முன்னாலே அநேக நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வரலாற்றினுடைய அடிச்சுவடுகளை மிக சரியாக அவர் அதை சொல்வதில்லை. அக்காலத்தில் ராட்சதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி காயினுக்கு மனைவி கிடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இவர் பேசுவார். ஆனால் இன்றைக்கும் நடைமுறையில் சில இடங்களில் சில கோர்ட்டுகளில் சில விஷயங்கள் நடக்கின்றன, எப்படியெல்லாம் திருமணங்கள் நடக்கின்றன என்பதை குறித்து இருக்கிறது. அப்போ இந்த ஆதாம் ஏவாளும் அவர்கள் 930 வருடம் வரைக்கும் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றார்கள் என மிக தெளிவாக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே குமாரர்கள் மட்டும்தான் இந்த வரலாற்று குறிப்பில் வருகிறார்கள், குமார்த்திகள் வரவில்லை. அப்படியானால் எப்படி அந்த காலத்தில் ஒரு சரியான முறையில் அந்த யார் உறவு முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அது இல்லாத இருந்த ஒரு காலகட்டம், எப்படி அந்த திருமணங்கள் நடந்தது? இப்பொழுது எங்களுடைய நெல்லை மாவட்டத்தில் கவனித்து பார்த்தால் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்வார்கள். சில நபர்கள் அக்கா மகளை கூட திருமணம் செய்வார்கள். ஆனால் இங்கு நான் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தால் இங்கே அவர்கள் ஒன்றுவிட்ட சித்தப்பா முறையை திருமணம் செய்து கொள்வார்கள். எங்க வீட்டில் அருகில் கூட இருக்கிற ஒரு அம்மா இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரி அண்ணனுக்கு அண்ணனை திருமணம் செய்திருக்கிறது. அதாவது ஒன்றுவிட்ட அளவில் வரக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிறது திருமணம் செய்திருக்கிறது. சித்தப்பாவை ஒரு ஆணை திருமணம் பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த சகோதரிய அக்கா மகள் அதே வீட்டிற்குள் போகிறார், அவருடைய தம்பியை அதாவது திருமணம் செய்திருக்கிற காட்சி. அதாவது இந்த சகோதரிக்கு சித்தப்பா வேண்டும், அப்படி திருமணம் செய்கிறார். இந்த கால சூழ்நிலை சக்கரத்தில் இப்படி சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை இந்த செண்பகராமன் என்ன சொல்வார் என்று சொன்னால், அப்ப யார் இருந்தது அவருக்கு, பெண் அவருக்கு எப்படி கிடைத்தது? இப்படி பைபிளை ஒரு நல்ல முறையில் அதில் உண்மை இருக்கிறதா என்பதை ஆராய விட்டுவிட்டு அதை எப்படி போலியாக கருதி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போக வேண்டும் ஒப்புக்கு என்று சொல்லி இந்த செண்பகராமன் அவருடைய ஆராய்ச்சி என்று சொல்லி அடிக்கடி அந்த தகவல்களை அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிறது மிக தெளிவாக. 2700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி என்பவர் சொல்லுவார் மிக அழகாக. அவர்
போன பதிவிலே நிறைய அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் அவர் சொல்லுகிறார். பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, அதாவது இந்த பூமியில எந்த முனை இருந்தாலும் சரி, 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி தங்கள் கக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் கருத்தில் வைக்காதவர்கள் உரையாடுகின்ற அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்தில் பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னார். அதை யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிற பொழுது, மோசையினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் நானும், அதாவது சிலுவையில் அறையப்பட வேண்டும். மனுக்குலத்தினுடைய முழுமையான பாவத்தை இனி ஒரு பலி இல்லாமல் ஒரே பலியிலே மீட்பதற்காக நான் ரத்தம் சிந்த வேண்டும் என்று அந்த கருத்தை அவர் மிக ஆழமாக தெளிவாக வெளிப்படுத்துவார். ஆக ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் பேசுகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவரை என்னென்ன சித்திரவதைகள் செய்வார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் பாடுபடுத்துவார்கள் என்பதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு என்று மட்டுமல்ல, நம்ம இந்தியாவிற்கே ஆதாரபூர்வமாக பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக தோமா என்கின்ற ஒரு சீடன், இயேசு கிறிஸ்துடைய சீடன் வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். பவுலும் இஸ்ரவேலை கடந்து ரோமாபுரி போன்கின்ற அநேக இடத்துல, கடைசியில் ரோம் நாட்டில் தான் நீரோ மன்னனால் அவர் தலை கொய்து அவர் கொலை செய்யப்பட்டார். இப்படி பல இடங்களுக்கு உலகம் முழுவதும் அவர்கள் சிதறி போனார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காக போனார்கள். இதில் என்ன கருத்து என்று சொன்னால், அதாவது இந்த உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு யூதர்களுடைய வழியாக வந்தது. யூதர்களுடைய வழியாக ஏன் வந்தது என்பதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், தேவன் இந்த உலகத்தில் எல்லோருமே தேடிக்கொண்டிருந்தார். எல்லாரும் தேடினார், எல்லோருமே அவரை தேடினார்கள். தமிழ்நாட்டில் இருந்தார்களா? இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். எஸ்தர் என்ற புத்தகத்திலே புத்தகப்படுத்தினோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளே அகாஸ்வேர் என்ற ஒரு அரசன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் என்கின்ற அந்த பெர்சியா நாட்டிலே ராஜாவாக இருந்த அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா, சைனா, ஈராக், இப்படி பல பகுதிகளில் இருந்து 2 ஆண்டு காலங்கள் அவர்கள் தாங்கள் மிருகங்களிலும் குதிரைகளிலும் கழுதைகளிலும் அவர்கள் ஏறி அவரை தரிசிக்க வந்தார்கள். அப்போ 2 ஆண்டுக்கு பின்பு ஏரோது இடத்தில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருப்பவர் யார் என்று கூட அவர்கள் கேட்கிறார். உலகம் முழுவதுமே ஒரு மேசியா பிறப்பார், ஒரு மீட்பர் பிறப்பார் என்கின்ற அந்த சிந்தனையில அநேக மக்கள் அதை குறித்து பேசியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். அகஸ்திய சித்தர் என்பவர் ஒரு தெளிவான ஒரு பாடலை பாடுவார். அகஸ்தியர் யார் என்று சொல்லி நம்முடைய இதிகாசங்களில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாடுகின்ற பாடலிலே அவர் சொல்லுவார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனை மண்ணில் படைத்து குவலயத்தில் தான் உதித்த குருவாய் வந்து சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் இருந்து கடும் தவத்தை காட்டி அன்பான சித்தர்கள் இழுத்து போட்டு அகன்ற தளம் சென்றவரை அண்டுவாயே என்கிறார். இது இந்த உலகத்தில் யாருக்கு பொருந்துகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது. அகஸ்தியர் சித்தரை நாம் இந்தியாவில் எவ்வளவு அதிகமாக மதிக்கிறோம். அவர் குபேரராக இருந்தார், கடவுளுக்கே கடன் கொடுத்தவர் என்றெல்லாம் அவரை குறித்து நாம் பேசுகிறோம் அல்லவா? கையில் கரும்பு வைத்திருப்பார். அவர் பாடுகிற பாடலில் நீங்க பாருங்கள், ஒரு ஒளியை வணங்க வேண்டும். அந்த ஒளி இந்த மனிதனை உருவாக்கி இருக்க வேண்டும். இந்த மனிதன் அவன் பால்பட்ட பின்பு மீண்டும் அவனை வணைந்து அவர் சன்னியாசியாக, திருமணமாகாதவராக, கடும் தவமாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து அதற்கு பின்பு அன்பான சித்தர்களை 12 சீடர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு கருத்துக்களை போதித்து அவர்களை உலகம் முழுவதும் போய் புறப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கு அகன்றதளம், அதாவது பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார் என்பதை இந்த அகஸ்திய சித்தர் சொல்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்.
அவர் சொல்லுகிறார், யூதேயா, எருசலேம், சமாரியா, இப்படி உலகமெங்கும் புறப்பட்டு போய் எனக்கு சீடர்களாக இருங்கள் என்று சொன்னார். அவர் அவதரித்த இடம்தான் இஸ்ரவேலில் அந்த பெத்லகேமை தவிர. ஆனால் நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பெத்லகேம் என்ன, அது எங்கே இருந்தது? நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அது ஒரு பகுதியில் இருந்தது. மனிதன் உண்டாக்கப்பட்ட ஏதன் எந்த இடத்தில் இருந்தது? அது ஒரு பகுதியில் இருந்தது. அப்போ இந்த அளவிற்கு உலகம் முழுவதற்கும் ஒரு ஒளியாக அவர் பெத்லகேமிலே அவர் பிறந்தார். ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும். அந்த ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, செண்பகராமனுடைய கூற்றுக்கள் அதை சரியாக கவனிக்க அவர்கள் தவறிவிடுகிறார். முதலாவது மனிதன் ஆதாம் என்பவர் படைக்கப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. இங்கு அதற்கு முன்னாலே உள்ள கருத்துக்களை பார்த்து இன்னைக்கு விஞ்ஞான ரீதியை நிரூபிக்க முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். ஆதாம் அந்த கீழ்ப்படிதலை இழந்த பின்பு அவர் எல்லோரையும் தான் தேடிக்கொண்டிருந்தார். அதான் சொன்னேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மெசொப்பொத்தேமியாவிலே ஊர் என்கின்ற தேசத்திலே ஒரு மனிதர் இருந்தார், தேராகு என்பவர். அவருடைய குமாரன் ஆபிரகாம், அபிராம் அவர் பேர். அவர் ஆபிரகாம் என்று தேவன் அழைத்து அவரை, நான் உன்னை உன் மூலமாக இந்த உலகத்தில் நான் மனிதனாக பிறக்க வேண்டும், இந்த மனுக்குலம் என்னை விட்டு விலகிவிட்டது, என் பிள்ளைகள். ஏனென்றால் மனிதனுக்குள் அவருடைய சுவாசம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய சுவாசம் இருக்கிறது, தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. ஆனால்தான் ஒரு மனிதன் ஏங்கி மூச்சு விடுகின்ற பொழுது ஏசுன்னு சொல்லி விடுவான். நன்றாக தெரிந்து, தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒரு கருத்து ஆய்வு, எவ்வளவு ஒரு சக்கரை பொங்கலை போல தமிழ் மொழி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ மனிதனுக்குள் அவருடைய மூச்சு இருக்கிறது. ஆகவே அவர் அப்படி நேசித்தபடினாலே அந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு இந்த ஆபிரகாமை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த வழியாக ஆதாம் இழந்து போன அந்த வழி ஆபிரகாம் மூலியமாக மீட்பு நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அவரை அழைத்து வந்து இன்றைக்கு இஸ்ரவேல் என்கின்றது அன்றைக்கு கானானாக இருந்தது. கானான் தேசம். அந்த கானான் யார் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமுக்கு 2, 3, 4 தலைமுறைக்கு முன்னாலே நோவா ஒருவர் இருந்தார். நோவாவுடைய மகன் 3 பேர், சேம், காம், யாபேத். இந்த காமுடைய மகன் கானான். அந்த கானான் வந்து இங்க வந்து குடியேறினார். இப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த பாலஸ்தீனம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தேசத்தில் அவர் குடியேறினார். இந்த சேத் என்ற அந்த அவருடைய மகன் அந்த மெசொப்பொத்தேமியா, அந்த ஈராக் அந்த பகுதியில் அவர் குடியேறியிருந்தார். அங்கிருந்து அவரை அழைத்து கொண்டு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கானான் தேசத்துக்கு வருகிறார். அப்பொழுது கானான் தேசம் மிக விரிவாக இருக்கிறது. அந்த தேசத்தை வந்து ஏதோ கொண்டு வந்து நம்மை விட்டு விட்டார். ஆடு மாடுகள், பெரிய கோடீஸ்வரனாக வந்தார். அவர் கோடீஸ்வரனாக இருந்தவர் தன்னுடைய பணத்தினாலே அநேக இடங்களை வாங்கினார். இந்த கானான் தேசத்தில் சின்ன சின்ன குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன குழுக்களாக கடவுளை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆக ஏக இறைவன் இந்த ஆபிரகாமை அழைத்து அவர் வைத்திருந்த பணத்திலே அவர் என்ன செய்தார் என்றால், எல்லா பகுதிகளிலும் அவர் இடங்களை வாங்கினார். தன்னுடைய மனைவி இறந்த பொழுது கூட தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு, எத்தனை பேரோ நீர் இவ்வளவு ஒரு பெரிய பிறப்பாக இருக்கிற எங்கள் கல்லறையில் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது இல்லை என்று சொல்லி விலை கொடுத்து பணம் கொடுத்து வாங்கினார். அதன் பேர் மக்பேலா என்று இன்னும் இருக்கிறார். ஆகவே அந்த கானான் தேசத்தில் அந்த கானானியர்கள் ஒரு பக்கம் வாசம் பண்ணினாரும் அதிகமான இடங்களை இவர் வாங்கினார். ஏனென்றால் என்றைக்கும் மற்றவர்களை ஒரு ஏமாற்றி விடாமல் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல அவர் குடியிருந்த அந்த தேசம்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆபிரகாம் சந்ததியில ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குடைய மகன் யாக்கோ பிறக்கிறார். அந்த யாக்கோவுக்கு பேர் இஸ்ரவேல் என்று வருகிறது. அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்டார், யாரையும் அவர் தள்ளவில்லை. உலகத்தில் எல்லோரையும் தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால் 10 பிள்ளைகளிலும் கூட தன் தகப்பன் நினைப்பதை அப்படியே கீழ்ப்படிந்து செயலாற்றுகிற ஒரு பிள்ளை இருப்பான்.
அந்த ஒரு பிள்ளை மூலமாக 10 பிள்ளையும் அவர் நேசித்தாலும் ஒரு பிள்ளையின் மூலமாக அநேக சரியான வீட்டினுடைய விசாரணை காரியங்களை அவர் செய்வார். இது இன்றைக்கு இருக்கிறதா அல்லவா? இருக்கிறது. இது போலதான் எல்லோரையும் அவர் அழைத்திருந்தாலும் கூட ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற பொழுது நெகேமியா என்ற ஒரு வேதபாரகன் அவர் மிக அழகாக அவர் சொல்லுகிறார். அவர் பாபிலோன் ராஜாவால் சிறையாக்கி செல்லப்பட்டவர். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் அந்த 8, 9 பகுதியிலே வாசித்து பார்த்தால் 2700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டதை சொல்லுகிறேன். நீர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அழைத்தீர். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு நீர் அவனை அழைத்தீர். அவனுடைய இருதயம் உமக்கு முன்பாக, மனிதனாக பிறந்தார் அல்லவா இயேசு கிறிஸ்து, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆவியானவராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அல்லவா? அவருக்கு முன்பாக அவர் அழைத்த பொழுது அவனுடைய இருதயம் உமக்கு முன்பாக, அதாவது ஆபிரகாம் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையுள்ளது என்று கண்டு அவனை சகலத்திலும் ஆசீர்வதித்தீர். அந்த சகலத்தில் ஆசீர்வதித்தினுடைய மையத்தினுடைய உச்சமாக உன்னதமாக இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே பிறந்தது. ஆகவே அவருக்கே தெரியாது கிறிஸ்து சொல்லி இங்க ஒரு அரசியல்வாதி சொல்லுவார், இயேசு அவர் கிறிஸ்து கிடையாது, அது இப்போ ஜான் பால் வச்சது. ஜான் பால்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச காலத்துல வாழ்ந்த ஒரு அவர் தான் அவருக்கு வச்சார். அந்த ஜான் பால்ங்கிறது யாருன்னு தெரியல, பவுல்ங்கிறத இங்க பால்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் கூட இங்க கூட அப்படி சொன்னார். இப்படியெல்லாம் வேதத்தை சும்மா ஒரு கதை புத்தகத்தை போல படித்து நீங்கள் ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியாது. இது ஜீவன் உள்ள புத்தகம். இது பேசும், ஒரு மனிதனிடத்தில் பேசும். ஒரு திருடனை அவனை ஒரு நல்லவனாக மாற்றும், ஒரு போக்கிரியை நல்லவனாக மாற்றும். அவனுடைய சிந்தை செயல்பாடுகள் எல்லாம் ஒரு நல்லவனாக வல்லவனாக அது மாற்றும். நீங்கள் கேட்பீர்கள், அப்படியானால் இஸ்ரவேல் யூதர்கள் என்று கேட்பீர்கள். யூதர்கள் இன்னும் யூதேசியம் இயேசுவை அவர்கள் மேசியாவாக கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாகத்தான் எல்லா இடத்திலும் ஆண்டவர் பரப்ப சித்தம் கொண்டிருந்தார். ஆகவே அதனாலே அந்த முரட்டு சுபாவம், அந்த வைராக்கியங்கள், அவர்களுக்குள்ள அறிவு, இந்த ஞானத்தினாலே அவர்கள் போரிடுவது சண்டையிடுவது போல் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா சக்தியும் தனக்கு இருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு வாயை திறவாமல் இருந்தார். எதுவுமே அவர் பேசல. எது பேசினாலும் மனுஷன் தான் வீழ்ச்சி அடைவான். தான் பிள்ளைகள் தான் சில சமயத்தில் தகப்பன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம மௌனமா இருப்பார். ஏன்னா என்ன சொன்னாலும் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடுவார். ஆகவே என்ன சொன்னாலும் மனிதன் பாதிக்கப்பட்டு விடுவார் என்று சொல்லி அந்த ரோம சக்கரவர்த்திக்கு முன்னாலே அமைதியாக நின்று தன்னை ஒப்பு கொடுத்தார் பலியாக. அந்த ஒரே பலியோட எல்லா பலியும் முடிந்து விட்டது. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாளும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த பலியை அவரை ஏற்று உள்ளத்தில் கொள்ளுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது, நம்முடைய கெட்ட சிந்தனைகள் நீக்கப்படுகிறது, நம்மளை யாரும் விரோதியாக பார்த்தாலும் கூட, துரோகியாக பார்த்தாலும் அவர்களை நேசிக்க செய்கிறது, அவர்களிடத்தில் அன்பு கூற செய்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் நெருக்கி ஏவுகிறபடினாலே ஏழை எளிய திக்கற்றவர்கள் பக்கற்றவர்கள் இவர்கள் எல்லாம் அணுகி அவர்களுக்கு உதவி செய்ய வைக்கிறது. குட்டி குபேரர்கள், மெட்டா மரஸ்தார்கள், ஆலை மரசர்கள் அத்தனை பேர்களையும் போய் அண்டிக் கொண்டு அவர்களையே நினைத்துக் கொண்டிராமல் இந்த ஏழை எளியவர்களை பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கத்திலே போய் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதெல்லாம் விசாரிக்க செய்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அவர் அந்த இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தெய்வமா அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளவு அபாண்டமான காரியத்தை, வேதத்தை அறியாமல், ஒரு சிந்தனையை சரியாக அதை ஆராயாமல் செய்கிறீர்களே. நன்றாக படியுங்கள். முடிந்தால் நீங்கள் போன் பண்ணி கூட கேளுங்கள். ஏனென்றால் என்னை எப்படி நேசிக்கிறார் அதுபோல செண்பகராமன் ஐயா அவர்களையும் அவருடைய அறிவாற்றை அவர் யோசிக்கிறார். ஆனால் சரியாக அவர்கள் சிந்திக்க வேண்டும், சரியான பதில் கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று சொல்லி தெய்வத்தினிடத்தில் கேட்க வேண்டும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் செண்பகராமன் ஐயாவையும் அவரிடத்தில் கேள்வி கேட்பவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.